Hello everyone, welcome to our Max Easy VS channel. இந்த சேனல் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா மேக்ஸை ரொம்ப ஈஸியாக பேசிக்ஸ்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். மேக்ஸுங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் இதை நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த பயத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். உள்ளதுலேயே ஈஸியான சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ் தான். அதில் சில கான்செப்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாலே மேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணலாம். மெமரி பண்ணாத ஒரு சப்ஜெக்ட்டு புரிஞ்சிட்டு போகிற ஒரே சப்ஜெக்ட் மேக்ஸ் தான். இன்றைக்கி வந்து பேசிக் கிளாஸுங்கிறதுனால பிகினர்ஸ்க்கு அடிப்படையாக போகணுங்கிறதுக்காக நம்பர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரியல் நம்பர்ஸ், எண்கள்னு சொல்லலாம் இல்லையா? அந்த ரியல் நம்பர்ஸை ரெண்டாக பிரிக்கலாம். என்னென்னா ரேஷ்னல் நம்பர், இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் தமிழில் விகிதமுறு எண், இங்கே விகிதமுறாயன்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷனல் நம்பர்ஸில் என்ன நம்பர்லாம் வரும்னா 2/3, 1.5, 2.78, 6/9. அதாவது பையில் வச்ச பையில் உள்ள நம்பரு, பாயிண்ட் வச்ச நம்பர், இதெல்லாம் ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். இர்ரேஷனல் நம்பர்ஸ்னால் ரூட் போட்டு √5, √3, அடுத்து இந்த ரேஷனல் நம்பரை ரெண்டு மாதிரி சொல்லலாம். நான் இன்டிஜர், இன்டிஜர். இன்டிஜர்னால் பொதுவாக என்னென்னா நம்பர்ஸ் தான். மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸு, 0 எல்லாம் சேர்ந்து எல்லா நம்பரும் என்ன சொல்லுவோம்? இன்டிஜர் சொல்லுவோம். இதில் உள்ள நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் சொன்னோம்னா அது நெகட்டிவ் இன்டிஜர் சொல்லுவோம். 0லேருந்து பிரித்து சொன்னோம்னா அது என்ன சொல்லுவோம்? ஹோல் நம்பர் சொல்லுவோம். 0, 1, 2, 3 அப்படி போகும். இந்த ஹோல் நம்பரை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று 0, இன்னொன்று நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3ன்னு ப்ளஸ்லாம் ஆரம்பித்து போகிறது. இப்போ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்பர்ஸ்னால் என்னன்னு ஒரு ஐடியா இருந்தால் தான் நம்ம மேக்ஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இதை நீங்கள் எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்னால் என்னன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் போடுறது சில ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த சைன் எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறதுக்கு அதை நான் இப்போ சொல்லித்தரேன். இப்போ ப்ளஸ்ஸுன்னு இருந்தால் ஆட் பண்ணி ப்ளஸ் சைன் தான் போடணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் +2, +3 ரெண்டு இடத்துலையும் ப்ளஸ் இருக்கா? அப்போ ப்ளஸ் சைன் போட்டுக்கணும். ஆட் பண்ணால் 5. அதே மாதிரி மைனஸ்ன்னு இருந்தாலும் ஆட் பண்ணி என்ன போட்டுக்கணும்? மைனஸ் போட்டுக்கணும். -2, -3 = சேம் சைனு ஆட் பண்ணி 5. அதாவது சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணி அதே சைனை போடணும். அதுதான் அடிஷனுக்குள்ள ரூல். சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணி அதே சைன் போடணும். +ன்னு இருந்தால் ஆட் பண்ணி ப்ளஸ் சைன் போடணும். மைனஸ்ன்னு இருந்தால் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். இதுதான் அடிஷன் ரூல். அதே சப்ட்ராக்ஷன் ரூல் பார்ப்போம். +, இருந்தாலும் மைனஸ் பண்ணி பெரிய நம்பர். சப்ட்ராக்ஷன் ரூல் என்னன்னா ரெண்டு நம்பர் வேறு வேறு சைனில் இருந்தால் மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடணும். இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் பாருங்கள். 5 - 2 இங்கே போடலைனாலும் இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். 5 - 2ங்கிறது என்னது? 5லேருந்து வேறு வேறு சைன் இல்லையா? அப்போ மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 5ல் 2 போனால் 3. பெரிய நம்பர் சைன் என்ன? ப்ளஸ்ஸு. ஓகேவா? அதே இன்னொன்று பாருங்கள். -5 + 2 இங்கேயும் சைன் வேறு வேறையாக தான் இருக்குது. இங்கேயும் மைனஸ் தான் பண்ணோம். மைனஸ் பண்ணால் இதுக்கு என்ன வரும்? 3 தான் வரும். ஆனால் ரூல் என்ன? மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சைன் பண்ணணும். இங்கே பெரிய நம்பர் என்ன? -5. அப்போ இதோட சைன் வந்து என்னது? மைனஸ். இதான் வந்து சப்ட்ராக்ஷன் ரூல். வேறு வேறு சைனாக இருந்தால், அதாவது டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சைன் பண்ணணும். இங்கே +5 - 2 மைனஸ் பண்ணுறோம் 3. பெரிய நம்பர் சைன் ப்ளஸ் இருக்கிறதுனால +3. இங்கே -5 + 2 வேறு வேறு சைன் இருக்கிறதுனால மைனஸ் பண்ணுறோம். பெரிய நம்பர் சைன் -3. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மல்டிப்ளிகேஷன். +, +, ரெண்டு ப்ளஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் ப்ளஸில் தான் வரும். அப்போ +2 × +3 +, 2 3s are 6. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, -2 × -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அதே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அதாவது +2 × -3 அப்படின்னா +, -, -2 3s are 6.
அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், இதுக்கும் என்ன வரும் மைனஸ் வரும். -2 இன்ட்டு +3 என்ன வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -6. மல்டிப்ளிகேஷன்னா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ். இதே ரூல் தான் டிவிஷனுக்கு நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்போ டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நம்பரால் டிவைட் பண்ணால் ப்ளஸில் தான் வரும். இப்போ +4 டிவைட் பை +2 இஸ் ஈக்குவல் டு +2. அதே மாதிரி மைனஸ் நம்பரால் டிவைட் பண்ணாலும் ப்ளஸ் தான் வரும். அப்போ -4 டிவைட் பை -2 இஸ் ஈக்குவல் டு +2. அதாவது ப்ளஸ் நம்பரால் டிவைட் பண்ணாலும் ப்ளஸ் தான் வரும், மைனஸ் நம்பரால் டிவைட் பண்ணாலும் ப்ளஸ் தான் வரும். அதே ப்ளஸ்ஸு டிவைட் பை மைனஸ்னால் மைனஸ், அதாவது ப்ளஸ் நம்பரை ஒரு மைனஸ் நம்பரால் டிவைட் பண்ணோம்னா மைனஸில் ஆன்சர் வரும். அதே மாதிரி மைனஸ் டிவைட் பை ப்ளஸ்ஸு, ஒரு மைனஸ் நம்பரை ப்ளஸ் நம்பரால் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் எதில் வரும் மைனஸில் தான் வரும். அதான் டிவிஷன். எப்படி நம்ம வந்து மல்டிப்ளிகேஷனை ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு பார்த்தோமோ அதேமாரி டிவைடில் ப்ளஸ்ஸு டிவைட் பை ப்ளஸ் வந்து ப்ளஸ் தான் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எப்படி பார்த்தோமோ அது மாதிரி மைனஸ் டிவைட் பை மைனஸ் வந்து ப்ளஸ் தான் வரும். ப்ளஸ் நம்பரை மைனஸ் நம்பராக டிவைட் பண்ணாலும் ஆன்சர் மைனஸில் தான் வரும். மைனஸ் நம்பரை ப்ளஸ்ஸாக டிவைட் பண்ணாலும் ஆன்சர் வந்து மைனஸில் தான் வரும். இதுதான் வந்து நம்ம சைன் வந்து எப்படி கரெக்டாக போடுறதுக்கு உள்ள ட்ரிக்ஸு. இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா மேக்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு சில பேசிக் ட்ரிக்ஸ் பார்த்தோம். இன்னமும் வரப்போகிற கிளாஸில் நிறைய சம்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அடிஷனில் என்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது, சப்ராக்ஷனில் என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் என்ன இருக்குது, டிவைடில் என்ன டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். அப்படியே போக போக நம்ம வந்து 10th மேக்ஸு, +1 +2 மேக்ஸு, பாலிடெக்னிக் மேக்ஸ் எல்லாமே இந்த சேனலில் நாங்கள் கொடுக்க இருக்கோம். இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸுங்கிற பயம் உங்களுக்கு போயிடும். உங்கள் மேக்ஸை ஈஸியாக நீங்கள் போட கற்றுக்கலாம்.